உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான பாதுகாவலை தூய வியாகுல அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை இருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களுடைய சார்பாக கூறிக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சவுண்ட் வரலையே. ஒரு அழகான ஒரு மையக்கருவை நாம் இன்றைய நாளிலே தேர்ந்தெடுத்து நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எளியோருக்கு வாழ்வளிக்கும் திருப்பயணிகளாய் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் சிந்திப்பதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜப்பானில் இருள் சூழ்ந்த நாட்கள் அவை. மிக பெரிய பூகம்பம் நாட்டையே உலுக்கி இருந்தது. ஏராளமான மக்கள் வீடிழந்து நின்றனர். பசி ஒரு பக்கம் பலரை துன்புறுத்தி இருந்தது. இன்னொரு பக்கம் தொற்று நோய் பலருடைய உயிரை அச்சுறுத்தி கொண்டே இருந்தது. எங்கு பார்த்தாலும் குழப்பமற்ற நிலை நீடித்திருந்தது. மீட்பு பணி துரிதமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது. அரசாங்கம் மிக மிக வேகமாக துல்லியமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல். மீட்பு பணியை சிறந்த முறையில் நிர்வகிக்க வேண்டிய ஒரு நிலை. இந்த நிலையிலே யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரிடத்திலே கொடுத்தால் இந்த மீட்பு பணியை மிக சிறப்பாக மிக துல்லியமாக இந்த பணியை மேற்கொள்வார் என்று அரசு சிந்தித்திருந்து கொண்டிருந்த வேளையிலே இந்த பணியை இந்த மனிதரிடத்திலே கொடுத்தால் அவர் மிக சிறப்பாக செய்து முடிப்பார் என்று அரசு முடிவுக்கு வந்தது. ஜப்பானின் காந்தி என்று அழைக்கப்படுகின்ற ககாவா என்ற ஒரு மனிதர், அவர் அப்பொழுது சிறையிலே வாடிக்கொண்டு இருந்தார். இந்த மனிதரிடத்திலே இந்த மீட்பு பணியை கொடுத்தால் அவர் இந்த பணியை மிக சிறப்பாக செய்வார் என்று அரசு முடிவுக்கு வந்தது. எனவே இந்த பணியை இந்த மனிதர் செய்தார். நாம் இந்த காரியங்களை எல்லாம் அந்த மனிதருக்கு கொடுக்கலாம். மிக சிறப்பான ஒரு பங்களாவை கொடுக்கலாம், அவருக்கு நல்ல ஊதியத்தை கொடுக்கலாம், நல்ல ஒரு காரை கொடுக்கலாம் என்று அரசு முடிவுக்கு வருகிறது. இதை அவரிடத்திலே கேட்கிறார்கள். அவர் சம்மதிக்கிறார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சம்மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் எவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னீர்களோ அவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் ஒரு ஏழையாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். நான் ஒரு ஏழையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஏழை மக்களுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனவே எனக்கு கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், எனக்கு எந்த விதமான ஊதியமும் வேண்டாம். நான் ஒரு ஏழையாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாதாரண மக்களுடைய கஷ்டப்படுகின்ற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து என்னால் பணி செய்ய முடியும். எனவே நான் ஒரு ஏழையாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்று அவர் அரசிடத்திலே அவர் சொல்லுகின்றார். ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய விவிலியம் சொல்லுகிறது, நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், செல்வந்தர்களை ஐயோ கேடு என்று சொல்லுகிறது. ஆனால் செல்வந்தர்களை பார்த்து இயேசு அப்படி சொல்லவில்லை. செல்வம் தன்னிலை தீயது அல்ல. செல்வம் வரும்போது அதோடு தீய குணங்களும் வந்து சேருகிறது. அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீயது என்று சொல்லுகின்றார். எனவே செல்வம் நல்லதுதான். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய மைய சிந்தனைக்கு வருவோம். யார் ஏழைகள்? ஏழைகள் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியம் 4 விதமான மக்களை சொல்லுகிறது. யார் ஏழைகள்? முதலாக பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்களை ஏழைகள் என்று சொல்கிற எக்கனாமிக்கல் பாவர்ட்டி.
அதாவது உணவு, உடை, வீடு இல்லாமல் போராடுகின்ற மக்களை பொருளாதாரத்திலே ஏழ்மை என்று சொல்லுகிறது. எதுவுமே இல்லாதவர்கள், செல்வம் இல்லாததால் செல்வாக்கு இந்த சமூகத்திலே இல்லாத மக்கள், இவர்கள் பொருளாதாரத்திலே ஏழ்மை. வாழ்வதற்காக அடிப்படை தேவை வசதி இல்லாத மக்கள் நம்முடைய இந்த சமுதாயத்திலே, நம்முடைய பகுதியில் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்திய நாடு எல்லாவற்றிலும் வளர்ந்து இருக்கிறது என்று சொல்லுகிறோம். நாம் டிஜிட்டல் இந்தியா என்று நம்முடைய இந்திய பிரதமர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அதில் எத்தனையாவது இடத்திலே இந்திய நாடு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ மக்கள் இன்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய தெருவிலே தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். வானத்தையே கூரையாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் பொருளாதாரத்திலே ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்கள் என்று நம்முடைய விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி, ஆன்மீக ஏழ்மை, அதாவது மன ஏழ்மை என்று கூட சொல்லலாம். துன்பத்திலே மூழ்கி நம்பிக்கை இழந்து ஆறுதலுக்காக இயங்குகின்ற மக்கள் இந்த ஆன்மீக ஏழ்மை என்று சொல்லலாம். இவர்கள் தாழ்மையான மனப்பான்மை கொண்டவர்கள், தாழ்மை உள்ளம் கொண்டவர்கள், இறைவன் மீது அனைத்தையும் தன்னை சரணாகதி ஆக்குகின்றவர்கள். இறைவன் தான் தஞ்சம், இரண்டத்திலே ஒன்றுமே இல்லை. இறைவனிடத்திலே முழுமையாக ஒப்படைத்து, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய கதை என்று இறைவனிடத்திலே செல்லுகின்ற மக்கள் தான் இவர்கள். இதைத்தான் நாம் மலைப்பொழுவிலே நாம் பார்க்கின்றோம். எளிய உள்ளத்தோர் என்று விவிலியத்திலே இத்தகைய மனிதர்களை அங்கே சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதற்கு, இந்த மன ஏழ்மைக்கு எதிரானவர்கள் தான் நான் என்று சொல்லுகின்றவர்கள். அகந்தை, நான் என்ற அகந்தையோடு வாழ்கின்றவர்கள் தான் இந்த ஏழையரின் உள்ளத்தோருக்கு எதிர்மறையாக வாழுகின்ற மக்கள். இது சுய நல வெறிக்கு ஊற்றாக அமைகின்றவர்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தாழ்மைப்பட்டவர்கள், இல்லை என்றால் ஒடுக்கப்பட்டவர்கள், தி ஒப்ரஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட் மக்கள் விவிலியம் சொல்லுகிறது. அதாவது சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டு தனியாக வாழ்கின்ற மக்கள், சமுதாயத்தில் அதிகாரம் இல்லாதவர்கள், ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள். எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பெரிய பெரிய மாளிகையில இடமில்லாமல் சிறிய குடிசையில் இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு நம்முடைய வீடு பெரிய பெரிய மாளிகையாக இருக்கிறது. நம்மை உருவாக்கிய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒரு சிறிய மாளிகையிலே, ஒரு சிறிய குடிசையிலே இருப்பதை நம்முடைய பங்கிலும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இதை பார்க்கிறோம். இவர்கள் தான் ஒடுக்கப்பட்டவர்கள், வயதானவர்கள், தனித்து வாழ்பவர்கள். நம்முடைய பெற்றோருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபாதர் எங்களுக்கு பணம் தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை, எங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பும் அரவணைப்பும், எங்களுடைய பேர பிள்ளைகள் எங்களுடைய பேசணும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மருமகள்கள் எங்களுடைய உரையாடணும், அதுதான் அவர்கள் கேட்கிறார்கள். நம்ம பேசுறோமா? நிறைய வீடுகளில் இருக்கிறது. நம்ம நல்ல வசதியோடு இருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா நம்முடைய வேலையெல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் என்கிறோம். இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள். நாம் எண்ணி பார்ப்போம், நம்முடைய வீடுகளிலே எத்தனை பேர் நம்மை உருவாக்கிய, நம்மை பெற்றெடுத்து ஆளாக்கிய நம்முடைய வயதான பெற்றவர்கள் எத்தனை பேர் இப்படி இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், நம்முடைய வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கலாம். அதிகாரம் இல்லாமல் பேசினாலே அவர்களை நாம் தடை போடுகிறோம், நீ பேசக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இவர்கள் தாழ்மைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். நான்காவது துன்பப்படுவோர், வருத்தமுள்ளோர், த சஃபரிங் அண்ட் அஃப்ளிக்டட் என்று சொல்லுவார்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக மற்றும் உணர்வு பூர்வமாக வருத்தப்படுபவர்கள்.
நம்முடைய வீடுகளில் நிறைய இருக்கிறது, நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். இது நோயாளர்களாக இருக்கலாம், மன உளைச்சல் அடைந்தவர்கள், சோகத்தில் இருப்பவர்கள், இதுவும் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறது, நிறைய இருக்கிறது. நம்முடைய யாரிடத்திலே நம்முடைய சோகங்களை பகிர்ந்து கொள்வது, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை யாரிடத்திலே சொல்வது? இன்று சொல்வதற்கு யாருக்கும் நேரம் இல்லை, கேட்பதற்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஒரு காலத்தில் நேரம் இருந்தது, இன்று அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்து இருக்கிறது, ஆனால் கேட்பதற்கும் நேரமில்லை, சொல்வதற்கும் நேரமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல். எனவே தான் நம்முடைய குடும்பங்களிலே இன்று தற்கொலைகள், நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியிலே செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இது துன்பப்படுவோர், வருத்தமுள்ளோர், இவர்கள்தான் ஏழைகள். இந்த 4 விதமான ஏழைகள். முதலிலே பொருளாதார ஏழ்மை, இரண்டாவது ஆன்மீக ஏழ்மை, மூன்றாவது தாழ்மைப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டோர், நான்காவது துன்பப்படுவோர், வருத்தமுள்ளோர். இவர்களுக்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? இந்த எளியோருக்கு எப்படி நாம் வாழ்வளிக்க முடியும் என்பதுதான் இன்றைய நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. இந்த 4 வகையான எளியோருக்கு நாம் என்ன பணி செய்ய இருக்கிறோம்? நம்முடைய பங்கு இறை சமூகம் என்ன செய்ய போகிறது? அன்புக்குரியவர்களே, முதலாக பரிசேயரின் அறியா, இயேசுவின் அறியா. அதாவது இயேசு எதை சொல்ல வந்தார்? பரிசேயர்கள் எதை சொன்னார்கள்? பரிசேயர்கள் சட்டத்தை சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து மனித நேயத்தை சொன்னார். நாமும் இன்று எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? பல வேளைகளிலே நாம் எதை பிடிக்கிறோம்? எதை பிடிக்கிறோம்? சட்டத்தை பிடிக்கிறோமா, மனித நேயத்தை பிடிக்கிறோமா? சட்டத்தை நம்ம பிடிக்கிறோம், அப்படிதானே? ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நாம் சட்டத்தை தான் பெரும்பாலும் பரிசேயர்களை போல பிடித்து கொண்டு இருக்கிறோம். பரிசேயர்கள் அதைத்தான் பிடித்தார்கள். பரிசேயர்களை பிடிக்க காரணம் என்ன? அவர்கள் வெளிவேடம் கொண்டு இருந்தார்கள், மனிதர்களின் பாராட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தார்கள், அவர்கள் மக்களின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தார்கள். இதை நம்முடைய இந்திய நாட்டில் கூட நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? இந்த நம்முடைய நாட்டில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு காரியங்களை அப்படியே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த நெறி உள்ளார்ந்தது. அது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு மட்டும், அதை மையப்படுத்தியதாக இருந்தது. இப்ப நிறைய என்னது, இப்ப மு.க. ஸ்டாலின் நம்முடைய என்னது உங்களை தேடி ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அது நல்ல திட்டம் தான், உண்மையிலே செயல்படும் நல்ல திட்டம். ஆனால் கீழே உள்ள அதிகாரிகள் அதை எப்படி செயல்படுத்துகிறார்கள்? அது உண்மையில் செயல்படுத்த நல்ல திட்டம், ஆனால் இங்குள்ள அதிகாரிகள் அதை எப்படி செயல்படுத்துகிறார்கள்? அன்னைக்கு 2 நாள் நடந்துச்சு ஒரு இடத்துல. பாவம், அந்த காலையில் அவங்க சொல்ற 5 மணிக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடே தெரியல, அங்குள்ள அந்த பணியாளர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. என்னை பார்த்துட்டு பாவம் போல இருந்துச்சு. 3 மணிக்கு அப்ப எத்தனை, அவ்வளவுதான் இவங்க அரேஞ்ச் பண்றாங்க, லோக்கல் உள்ள அதிகாரிகள். இன்னொன்று, எப்படிலாம் திட்டம் போட நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அரசாங்க திட்டங்களை கீழே இருக்கின்றவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள்? விளம்பரத்துக்காக செய்கிறார்களா, இல்லை என்றால் இது மக்களை உண்மையிலே சென்றடைய வேண்டும் என்று செய்கிறார்களா? இது ஒன்று. இன்னொன்று, நம்முடைய பங்கில் வருவோமே. இப்ப இந்த ஆண்டு நம்முடைய ஆயர் அவர்கள் எல்லா பங்கிலும் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நம்முடைய பங்கில் செயல்படுத்தினு தெரியல, சும்மா கேட்கிறேனே. ஒருவேளை நம்முடைய பங்கில் ஏழைகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்போ ஒரு நம்முடைய பக்கத்துல ஒரு இந்து சகோதரர் வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், அவங்க பாவமா இருக்கிற நம்ம பங்கில் இருக்கிறாங்க. நாம் அவங்களை வீடு கொடுப்போமா? கொடுக்க மாட்டீங்களா? நம்ம என்ன நினைப்போம்? நம்ம சட்டத்தை பிடிப்போமா, மனித நேயத்தை பிடிப்போமா? சிந்தித்து பார்ப்போம். அப்போ பரிசேயர் நெறியா, இயேசுவின் நெறியா? அன்புக்குரியவர்களே, எனவே எளியோருக்கு வாழ்வளிக்க நாம் பரிசேயர் நெறியா, இயேசுவின் நெறியா? இயேசுவின் நெறியை நாம் கடைபிடிக்க வேண்டும், முதல் சிந்தனை. இரண்டாவது,
நாம் திசை காட்டிகளாக செயல்பட வேண்டும். இரண்டாவது சிந்தனை, எப்படி இன்று லூக்கா நற்செய்தியில் நம்முடைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். 4ஆம் அதிகாரம் 18 வரை இயேசு வந்து சொன்னார். என்ன சொன்னார்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் நான் வந்தேன் என்று சொன்னார். அப்படிதானே? அவர் கரெக்டா தன்னுடைய பணி வாழ்க்கை அவர் சொல்லிவிட்டார். தெளிவா சொல்லி, இதுதான் என்னுடைய பணி அறிக்கை என்று சொல்லிவிட்டார். அவருடைய திசையை சொல்லியாச்சு. நாம நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்குகளாக இருக்கலாம், மறைமாவட்டமாக இருக்கலாம், ஒவ்வொரு நிறுவனங்களும் நம்முடைய +2 முடித்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாங்க? கரியர் கைடன்ஸ் நடத்துறாங்க. நடத்த இல்லையா? எல்லாரும் அடி போட்டு நடத்துறாங்க. அப்படிதானே? அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய இந்த ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறது என்ற ஒரு திசையை நாம் காட்ட வேண்டும். அப்படி எந்த பங்குலையா இருக்குதா? எந்த பங்குலையும் கிடையாது. அப்படின்னா திசை காட்டி நம்முடைய பிள்ளைங்க, அதாவது இவங்களுக்கு இந்த ஸ்கீம் நிறைய கவர்மெண்ட்ல இருக்குது. இதெல்லாம் யாரு வாங்குறாங்க? மோடி அரசுல நிறைய ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் வாங்குறது யாரு? பெரிய பெரிய முதலாளிகள் தான் வாங்குறாங்க. பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவங்க இந்த இது எடுத்தாச்சுன்னா இதெல்லாம் இவ்வளவு சப்சிடி உண்டு, இதெல்லாம் வாங்குறாங்க. நம்ம ஏதாவது வாங்குறோமா? நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? அரசாங்கத்தை உண்டா? தெரியா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம கஷ்டப்படுறோம், நம்ம பைசா வச்சு நம்ம இருக்கிறோம். அப்ப இத்தகைய ஒரு யாருக்கு என்னென்ன உதவி அரசாங்கத்திடம் இருக்கிறது, என்னென்ன வழிகாட்டுதல்கள், எதற்கு யாரை அணுக வேண்டும், என்னென்ன ஸ்கீம் அரசாங்கத்திடம் இருக்கிறது, இந்த தரவுகளை நாம் சேகரித்து நம்முடைய பங்குகளில் அல்லது மறை மாவட்டத்திலே நாம் சேகரித்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இது திசை காட்டியாக நம்முடைய பங்கு செயல்பட வேண்டும். இந்த ஏழை எளிய மக்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கிறது, அதை நாம் வழிகாட்டுகின்ற திசை காட்டிகளாக நம்முடைய பங்கு செயல்பட வேண்டும். மூன்றாவது, எளியவர் மீது அக்கறை காட்டுவது. நம்முடைய பங்குல யாரும் அக்கறை காட்டாத இயக்கம்னா எந்த இயக்கம் சொல்லுங்க பார்ப்போம்? கைகள் இயக்கம். அப்படிதானே? கைகள் இயக்கம். அப்புறம் மாற்றுத்திறனாளி அமைப்பு இப்ப கிட்ஸ்ல தொடங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அமைப்பு கைகள் இயக்கத்துக்கெல்லாம் நம்ம பங்குல மேக்சிமம் என்ன செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? அக்கறை காட்டவே மாட்டோம். அப்ப இது எளியவர் மீது உள்ள ஒரு அமைப்பு. நாம் இதை என்ன செய்ய வேண்டும்? அக்கறை காட்ட வேண்டும். இது ஒன்று. இதிலே அது மட்டுமல்ல, நம்முடைய பங்கிலே நாம் நீதிக்காக, இந்த எளிய மக்கள் நம்முடைய பங்கிலே நீதிக்காக வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, நீதிக்காக. இந்த 2ஆம் வாசகம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. பேதுரும் யோவானும் அங்கே வருகின்ற பொழுது அங்கு ஒரு மனிதர், நோயற்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். கேட்கிறார், எனக்கு ஒன்றுமில்லை, ஆனால் அவரை குணமாக்கின நலமாக்குகின்ற பணி. அப்ப நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய பங்கிலே ஏழை எளிய மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும். அது எதுவாக இருக்கலாம். அது நலமாக்குகின்ற பணியாக இருக்கலாம், நம்ம நிறைய செய்வோம். அப்ப நலமாக்குகின்ற பணியாக இருக்கலாம். ஒரு நீதிக்காக வருகின்ற பொழுது அந்த பணிகளை நாம் செய்யலாம். உதவி செய்கின்ற பணியாக இருக்கலாம். நம்ம போதைக்காக வருவாங்க, அதாவது சில உதவிக்காக வருகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க? சில மனைவி அவங்க கொடுப்பாங்க, என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறாங்க, உதவி செய்யுங்கன்னு. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? உன் வீட்டுற குடிகாரர் தானே, உனக்கு எது உதவி செய்யணும்? இதுதான் உடனே சொல்லுவோம். அப்படிதானே? நம்ம என்ன செய்யணும்? அந்த குடிகாரரை மாற்றுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம். அவங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க அந்த மனைவி, ஆனா நடக்கவே செய்யாது. நாம என்ன செய்யலாம்? அதுக்கு ஏதாவது உதவி செய்திருந்தோம்னா அந்த அவரம் திருந்துவார், அந்த குடும்பம் மாறும். அதற்கு ஏதாவது முயற்சி நம்ம பங்கு சார்பாக நம்ம செய்யலாம். எனவே அன்புக்குரியவர்களை, இதைத்தான் அந்த 2ஆம் வாசகத்திலே பேதுருவும் யோவானும் செய்தார்கள், நலமாக்குகின்ற பணி. எனவே குடி என்பது இன்று ஒரு மாறி வருகின்ற ஒரு நோயாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நலமாக்குகின்ற பணியை நம்முடைய சமூகத்திலே செய்ய வேண்டும். செய்தால் அந்த குடும்பம் மட்டுமல்ல,
அதை சுற்றி வாழுகின்றவர்கள் என்ன செய்வார்கள்? நலமோடு வாழ முடியும். இது எளியவர் மீதுள்ள அக்கறை. நான்காவது, நம்முடைய நேரத்தை கொடுப்பது. இன்று 2ஆம் வாசகம் முன்னுரையில் அழகாக சொன்னார்கள், நம்முடைய நேரத்தை கொடுப்பது. இன்று நம்முடைய பெரும்பாலான உள்ள சபைகளில் என்ன செய்வாங்க? நம்முடைய சபைகள் அவங்கவுங்க பணிகளை விட்டுருவாங்க. எல்லாரும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், 2000 கொடுத்தோம், அதோட எங்க பணி முடிஞ்சுது. அது ஈஸி. இன்னும் நம்முடைய காலத்துல வெரி சிம்பிள். 2000 3000 கொடுத்தோம்னா எங்க பணி முடிஞ்சு. அது அல்ல. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு பணி இருக்கிறது. மரியாஞ்சேனை என்றால் அதுக்கு பணி இருக்கிறது. சேவா சங்கம் என்றால் அதற்கு ஒரு பணி இருக்கிறது. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு பணி இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். அதை விட்டு நாம் என்ன செய்கின்றோம்? எல்லா காரியங்களும் எல்லாரும் 1000 2000 3000 கொடுத்தோம்னா நம்முடைய பணி இல்லை. நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். தனிமைப்பட்டவுடன் பேசுவது, துன்பப்பட்டவுடன் அவருடன் சென்று நாம் ஜெபிப்பது, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது. நான் அதைத்தான் முதலில் சொன்னேன். நாம் இன்று செவி மடுப்பதற்கு யாரும் இல்லை. நம்முடைய சபைகள் இருக்கிறது. அவங்களுடைய கேரிசம் அதுதான். நாம சபை நடத்திவிட்டு நாம் இப்படிப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடுவது, ஜெபிப்பது. எனவே ஒவ்வொரு அமைப்புகளும் அவர்களுடைய பணிகளை நாம் செய்கின்ற பொழுது இந்த ஒரு சமூகம் எளியவர்களுடைய ஒரு சமூகமாக, அவர்களுக்கு செவி மடுக்கின்ற ஒரு சமூகமாக அது கண்டிப்பாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று காசு கொடுத்தால் பணி முடிஞ்சு போச்சு அல்ல. காசை விட மக்கள் எதிர்பார்ப்பது அவர்களுக்கு செவி மடுப்பது, உரையாடுவது, ஜெபிப்பது. இதைத்தான் அந்த மக்கள், எளிய மக்கள் கேட்கிறார்கள். கடைசியாகத்தான் உதவி செய்கின்ற பணி. 5வது, எது உதவி? உணவு பொருளாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். அதற்கு தான் நம்முடைய ஒவ்வொரு பங்கிலும் அடித்தள முயற்சி சங்கம் இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது. என்று நம்முடைய எல்லா பங்கிலும் 10% ஏழைகளுக்கு ஒதுக்க வேண்டும், கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். நம்முடைய இன்று திருவிழா கொண்டாடுறோம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு கேள்வி, யாருக்கு வீட்டில எல்லாம் ஒரு ட்ரெஸ்க்கு மேல எடுத்திருந்து அவங்க கை தூக்கண்டா? ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்தவங்க மட்டும் கை தூக்கு பார்ப்போம். ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்த பிள்ளைங்க மட்டும் கை தூக்கு பார்ப்போம். எங்க வீட்டில் இந்த திருவிழா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கை தூக்கு. பத்தியாளா, எல்லா வீட்டிலும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலதான் எடுத்திருக்கு. அப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கைகளை போடு, அவன் பாக்குறாங்க. கீழே போடு, கை கீழே போடு. அப்ப என்ன எடுப்பாங்க? இன்னும் திருவிழா முடியல, இன்னும் 4ஆம் திருவிழா தான் வந்திருக்கு, இன்னும் 6 திருவிழா இருக்குது. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு விலை நமக்கு தெரியும், அப்படித்தானே? அப்ப நம்ம திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது ட்ரெஸ்ஸையே நம்ம எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறோம், எத்தனை வேற நம்ம என்னதெல்லாம் செய்வோம் நமக்கு தெரியும். அப்ப நம்ம பிறருக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும் இல்லையா, ஒதுக்கணும் இல்லையா? மனசாட்சி கேட்டு பாருங்க. நம்ம கேட்டா என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? கடவுள் தந்தா கொடுக்கலாம். கோயிலே கொடுத்தது அப்படிதான். கோயில்ல நீங்க கொடுத்தாதான் 10ல் 1% அங்க 100 அங்க கொடுப்பாங்க, அப்படிதான். நம்ம இப்ப கோயிலுக்கு எது கொடுக்கணும்? நான் 7 டைரக்டா கொடுத்துருவேனே. நீங்க கொடுத்த நன்கொடையில அதுல 10% ஏழைகள் கொடுப்பாங்க, அது தெரியுமா? அது நிறைய பேர் தெரியாது. நீங்க கொடுக்கக்கூடிய நன்கொடையிலும் காணிக்கையிலும் 10% ஏழைக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இதுக்கு தெரியாது. என்னோட நீங்க ஏழைகளுக்கு டைரக்டா கூட கொடுக்கலாம், இங்க இந்த நிதிக்கு என்று. எனவே அன்புக்குரியவர்களே, நம்ம நிறைய பேர் சொல்வது கடவுள் தந்த பிறகு கொடுக்கலாம். இந்த முதல் வாசகம் தோபித் 4:8 சொல்லுகிறது, உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய், உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது செல்வமே இருப்பின் சிறுக கொடு, ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே என்று அழகாக சொல்லுகிறது. பாத்தீங்களா? நான் சொல்லல, இறை வார்த்தை சொல்லுகிறது. நிறைய இருந்தா நிறைய கொடு, கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் கொடு, ஆனா கொடுக்காம மட்டும் இருக்காதே. ஏழைகளுக்கு உதவி செய்.
இன்னும் தோபித்து 4:10 சொல்லுகிறது, நீ செய்யும் தர்மம் உன்னை சாவில் இருந்து விடுவிக்கும், இருளுலையில் செல்லாதவாறு உன்னை காப்பாற்றும். நம்ம நிறைய சொல்லுவாங்க தெரியுமா, யாரோ ஒரு ஆளு செய்த அந்த நல்ல காரியம் தான் என்னை காப்பாத்திருக்கு. இன்னைக்கு அந்த செப்டம்பர் 8 எங்க பங்குல ஒருத்தன் பஸ்ஸுக்கு அடியில அவன் இந்த வெளியே தப்பிட்டான், ஒரு அடியும் இல்லை. பூசைக்கு தொடங்கு முன்னாடி, அந்த ஆரோக்கிய எண்ணெய் திருவிழாவுக்கு முன்னாடி கரெக்டா பூசை தொடங்க முன்னாடி ஃபோன் வருது, ஃபாதர் இப்படி ஆக்சிடென்ட். பூசை முடியும் போது ஃபோன் வந்தாச்சு, ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுத்தாச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன், நீங்க கோயிலில் நல்லா ஆக்டிவா இருக்கிறீங்க, பயன் தப்புனா. அப்பம் யாரோ செய்த உதவி நன்மை, அப்ப அதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, அதற்கு நல்ல காரியம் செய்வதற்கு நாம் பொறுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. கடவுள் கொஞ்சம் தந்தாரா, 100 ரூபாய் தந்தாரா, 5 ரூபாய் கொடுப்போம், பொறுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. மத்தேயு 25:35-36 அழகாக சொல்லுகிறது, பசியாக இருந்தேன் உணவு கொடுத்தீர்களா, தாகமாயிருந்தேன் தாகத்தை தணித்தாயா, அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டாயா, நோயுற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டாயா, சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தாயா என்று கேட்பார். இன்னும் மத்தேயு 25:40 சொல்வார், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே நாம் இந்த திருவிழாவுடைய அன்னையினுடைய இந்த நம்முடைய பாதுகாவலுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த முக்கியமான நாளிலே அன்னை இதைத்தான் செய்தார். எனவே நாமும் இதை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், கானாவூர் திருமண நிகழ்விலே இதுவரை இயேசு புதுமையை செய்யவில்லை. ஆனால் முதல் முறையாக அவர் புதுமை செய்வதற்கு தூண்டி நிகழ்வதுதான். அவர் குறிப்பறிந்து செயல்படுகிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்தினுடைய சூழலை அறிந்து அங்கே உதவி செய்வதை பார்க்கிறோம். அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், ஒருவேளை அங்கே அந்த ரசம் இல்லை என்றால். எனவே நாமும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம். அது கடவுளுக்கு செய்வது. இதுதான் நம்முடைய திருவிழா கொண்டாடுவதனுடைய அந்த அர்த்தம். இதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.